நமச்சிவாயா போற்றி. இன்று நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் தெரியுமா? இது கிராமிய சூழலிலும் நம் வாழ்க்கையிலும் இறை நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் கடவுளின் அருளால் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதையும் கூறுகிறது. ஒரு கிராமம். பாலமலை என்னும் ஒரு கிராமத்தில் வசித்தார் விசாகன். பசுமை நிறைந்த அந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அவருக்கு வாழ்க்கை பசுமை இல்லை. ஏழை குடும்பம், வயதான தாய், பள்ளி படிப்பு முடித்தாலும் வேலை இல்லை. எல்லோரும் அவனை பரிசுத்தம் இல்லாதவன் என்று சொன்னார்கள். விசாகன் மனதில் இருந்தது, நான் முயற்சி செய்தேன், ஆனால் கடவுள் என்னை பார்த்ததே இல்லையா? ஒரு நாள் விசாகன் சிந்தனையில் தளர்ந்து அருகில் உள்ள பழைய சிவன் கோயிலுக்கு சென்று இறைவனை பார்த்து பேசினான். ஐயா சிவனே, என் முயற்சிக்கு ஏன் பலனில்லை? நீ இருக்கிறாயா இல்லையா? அதே ராத்திரி விசாகனுக்கு ஒரு அற்புதமான கனவு. சிவபெருமான் தன் கையில் ஒரு வாளுடன் தோன்றி, உனது பாதை சோதனைகளால் நிரம்பியுள்ளது, ஆனால் அந்த பாதை வெற்றிக்கானது. எனக்கு நம்பிக்கை வைக்கிறாயா? விசாகன் விழித்தவுடன் சிந்தனை மாறியது. அதற்கு பிறகு விசாகன் வேலைக்காக அலைந்தார். நடுநகரம் சென்று பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்காக இலவச பாடங்களை நடத்தினார். தினமும் கோவிலில் ஒளிந்திருந்து தூய்மை செய்தார். ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளியின் முதல்வர் அந்த இடத்தில் வந்து அவனை பார்த்தார். நீ யாரும் இல்லாத இடத்தில் பணியாற்றுகிறாய். உனது அன்பும் முயற்சியும் எனக்கு பிடித்தது. என் பள்ளியில் உனக்காக ஒரு ஆசிரியர் வேலை காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் வந்து சேர்ந்து கொள்வாயாக. பின்பு விசாகன் அந்த வேலை மூலம் குடும்பத்தை உயர்த்தினார். கிராமத்தில் ஒரு இலவச கல்விக்கூடம் ஆரம்பித்தார். ஏழைகளுக்கு உதவினார். கோவில்களுக்கு அந்நியர்களை கூட்டினார். இப்போது கிராமமே அவனை தெய்வம் கொடுத்த மனிதன் என அழைத்தது. ஒரு நாள் விசாகன் மீண்டும் அந்த சிவன் கோவிலில் நின்றார். அவரின் கண்களில் கண்ணீர். ஐயா, என் வாழ்க்கையே மாறியது உன்னுடைய வார்த்தை. உன் பாதையில் நடந்தால்தான் இன்றைய நான். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தோல்விக்கே வழிகாட்டும். கடவுள் எப்போதும் இருக்கிறார், ஆனால் அவர் நமக்காக காத்திருப்பார். முயற்சியும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எப்போதும் நமக்கு வெற்றிதான். நான் கடவுளை சோதித்தேன், ஆனால் அவர் என்னை சோதித்தான். உண்மை. கடைசியில் நானும் என் நம்பிக்கையும் வெற்றி பெற்றோம். இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.